வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 16/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:23, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று மாலை 4:35 வரை, துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:27 வரை, அஸ்தம் பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:22 வரை, மரண யோகம் பின்பு காலை 11:27 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:27 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பேச்சு திறமையால் முன்னேற்றம் ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி மாற்றமான நாள். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட தூசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்புகள் கிடைக்கும். ரோகிணி தன்னம்பிக்கை உருவாகும். மிருகசிருஷம் எதிர்ப்புகள் விலகும். மிதுனராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேகநலன் சீராகும். பணியில் சாதகமான நிலை உருவாகும். பொருளாதாரம் மேலோங்கும். சிந்தனைகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட தூசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசிருஷம் நினைத்தது நிறைவேறும். திருவாதிரை தேகநலன் சீராகும். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். கடகராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கூடும். வியாபாரத்தில் சாதகமான நிலை உருவாகும். மனதிற்கு விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மாற்றங்கள் வரும். நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் முன்னேற்றம் கூடும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் உருவாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சாதகமான சூழ்நிலை உருவாகும். அந்யோன்யம் கூடும். அதிர்ஷ்ட தூசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் ஆசைகள் நிறைவேறும். பூரம் முன்னேற்றமான நாள். உத்திரம் வளர்ச்சிகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் சிந்தனைகள் அதிகமாகும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும். விசாகம் நெருக்கம் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான சிந்தனைகளும் மாற்றங்களும் உருவாகும். ஆர்வமான நிலை மேலோங்கும். பணியில் நிம்மதியான நிலை உண்டாகும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அனுஷம் ஆர்வமான நாள். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிக்கேற்ப எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள்.
மேன்மையான நிலை ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபமான நிலை மேலோங்கும். முன்னேற்றமான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் வெற்றிகள் கிடைக்கும். பூராடம் மேன்மையான நாள். உத்திராடம் முன்னேற்றம் கூடும். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் நிம்மதியான நாள். அவிட்டம் தடைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை தேவை. அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் கடமைகள் கூடும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி ஆதரவான நாள். மீனராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதுவிதமான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரேவதி நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.